ஓகே, குட் மார்னிங் மேம் எல்லாருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா குரூப் 2 உடைய 2024 பேப்பர் ஆக்சுவலி இது. ஸோ அதில் வந்து நம்ம ஜிஎஸ் வந்து இப்போ பார்த்தோம்னா பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல தான் டிஸ்கஷன் வைஸ் தான் போகும். ஸோ ஆன்சர்ஸ் வந்து நீங்களே ட்ரை பண்ணி கூட சொல்லுங்கள், நம்ம அதை பேஸ்லேயே போயிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு மேக்ஸு. ஸோ பூரா மேக்ஸாக தான் இருக்குது, கொஞ்சம் கொஷின்ஸை தாண்டி போகும். ஃபர்ஸ்ட் கொஷின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க கால சேர்ந்தவராக கருதப்படுவார்? முதல் சங்கம், மூன்றாம் சங்கம், இரண்டாம் சங்கம், நான்காம் சங்கம். ஸோ தமிழ் எடுத்தவங்களுக்குலாம் இது கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி சொல்லுங்க. இரண்டாம் சங்கம். இரண்டாம் சங்கம். ஸோ ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நீங்க சொல்ற அந்த இரண்டாம் சங்கம் வந்து 2 ஆப்ஷன்ல இருக்கு, சி, டி, பி, சி. ஸோ அப்படின்னா இரண்டாம் சங்கம் நான்காம் சங்கமா இல்லை இரண்டாம் சங்கம் மூன்றாம் சங்கமா? டியா தான் இருக்கும். டியா தான் இருக்குமா? பி ஆக்சுவலி மூன்றாம் சங்கம் மட்டும்தான். ஸோ நக்கீரர் அவரை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா, தமிழ் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு? இல்ல சார், படத்துல தான் பார்த்திருக்கோம். நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமேன் அப்படின்னு சொன்ன ஒரு சிவபெருமான். ஓகே, அவர் வந்து 3rd சங்கத்தை சேர்ந்தவராம். ஸோ அது பார்த்துக்கோங்க. அந்த வேற தமிழில் அது யூனிட் 6 போர்ஷன் நினைக்கிறேன், இந்த இது எல்லாமே. உற்றுளி உதவியும் உறுபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது? கல்வி, ஈகை, நேர்மை, உண்மை. இடை தெரியவில்லை. ஈகை. ஈகை. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் அப்படின்னு என்ன அர்த்தம் மேம்? தெரியாது சார். அந்த உதவி கொடுத்துன்றது வந்து ஈகைன்னு சொல்லுவாங்க. யூனிட் 6ல இருந்து யூனிட் 6 தானே இது எல்லாமே ஆக்சுவலா. சார் ஸோ அது இப்போ யார் நடத்த உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க? அது தமிழ் தான் சார் போயிட்டு இருக்கு. யூனிட் 6 இன்னும் பார்க்கல சார். தமிழ் தான் சார். ஓகே, அது தமிழில் படிக்கும் போதே இதை படிச்சுக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ்லேயுமே ஒரு 5-7 கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி வருது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க இந்த இதில். ஸோ ஈகை, ஈகை இல்லை ஆக்சுவலி எஜுகேஷன். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும், அது என்ன அர்த்தம் தெரிஞ்சதுன்னா நம்மளால வந்து இதை ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். அதுக்கு நம்ம அந்த பாடல்களை பற்றி கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கணும். பாடலை பார்த்த உடனே உங்களால அது என்ன அர்த்தம் சொல்ல முடியலையா? தமிழ் படிக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்குமே. நான் இன்னும் தமிழ் அதிகமா படிக்க ஆரம்பிக்கல சார். அதை கொஞ்சம் பாருங்க. ஏன்னா கொஷின்ஸ் வந்து நமக்கு போன 2025லேயுமே பார்த்தோம், திருக்குறள்லாம் கிடைச்சிது. திருக்குறள் கூட கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி புறநானூற்று பாடல், அறநானூற்று பாடலாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். சும்மா ரீட் பண்ணி வச்சு அர்த்தத்தையா தெரிஞ்சுக்கோங்க பாடல்கள். தாலாட்டு பாடலில் தாய் மாமன் கட்டி வரும் வேட்டி வகை இது. நாங்க கேட்பாங்க, சொல்லுங்க. துவை வேட்டி சார். துவை வேட்டி தான். துவையா? துவை வேட்டி.
சி, ஆப்ஷன் சி. துவை வேட்டி. ஒரு வேட்டி இருக்கா? துவை வேட்டி. லல்லபி சிங் பண்ணும்போது ஸோ தாலாட்டு பாடல் தெரியுமா உங்களுக்கு எப்படி பாடுவாங்கன்னு? அதுல மாமன் பத்திலாம் வருமா? துவை வேட்டினா என்னன்னு யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? தொட்டில் கட்டுவாங்க சார், அந்த வேட்டி சார். சில்க் தொட்டி கட்ட முடியாது, பட்டு வேட்டி கட்ட முடியாது தொட்டிலுக்கு. குழந்தைக்கு தொட்டில் வந்து அந்த வேட்டி தான் சார் கட்டுவாங்க. ஓஹோ, நார்மலான லுங்கி மாதிரியான வேட்டி அதானே? அதானே ஆமா கட்டுவாங்க. சார். சாண்டல் தொட்டி, சந்தன வேட்டி, மல்லு வேட்டி இதெல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். துவை வேட்டின்றதான் பேர்லயே கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலா இருக்கு. பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அரண் ஆக்கம் வேண்டாதான் அவ்விய நெஞ்சத்தான் அழுக்காறு உடையான் செவ்வியான். விடை தெரியவில்லை. முதல்ல இதுக்கு என்ன அர்த்தம்? பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்ன குறள் இது? ஸோ இந்த குறள் உங்க இதுல எதுக்காவது தெரியுமா? ஆப்ஷன் ஏ வரும். ஏ வரும். ஆப்ஷன் ஏ வரும். அரண் ஆக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது. சாரி, சேர்த்தேன். அறமாக்கம் வேண்டாதான் இது என்ன அர்த்தம் மேம்? பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அப்படின்னா என்ன? யார வந்து திருவள்ளுவர் குறிப்பிடுறது? அறமாக்கம் வேண்டாதான், அறமாக்கம் வேண்டாதான்னா தெரியல சார். என்ன? அறம் செய்யாம இருந்து பிற இது செஞ்சா என்ன பயன் கேட்கலாம். ஓ, அறமாக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். எனக்கு வந்து இதுல ஐடியா இல்லை. ஆக்சுவலா ஜிஎஸ் தான் எனக்கு ஐடியா இருக்குது. அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க அதை தமிழ் அந்த சைட்ல பார்த்துருப்பீங்கன்னு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரீகால் ஆகிக்கிறீங்க. ஸோ ஆன்சர் கரெக்ட் தான். த மேன், ஸோ இங்கிலீஷை கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன். தட் மேன் டிசையர்ஸ் இட்ஸ் பிளைன் whom others wealth delights not feeling envious pain. இந்த வெல்த் அப்படின்னு வச்சுக்கிறத வச்சு நான் இங்க வெல்த்ன்னு தான் போட்டு இங்கிலீஷ்ல கூட கொஞ்சம் ஈஸியா புரியுது. சார் இதுக்கு முன்னாடி ஒரு குறள் மாதிரி வந்ததுல்ல சார், உற்றுளி. ஆமா மேம், இதுவா புற்றுளி? அது குறள் இல்ல, பாடல். புறநானூற்று அந்த பாடல். லைன் ஆமா. அந்த லைன். ஸோ அதுக்கு மீனிங் உற்றுளி உதவியும் அப்படின்னா, நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்தாலோ இல்ல அவங்களுக்கு தேவைப்படுற காலத்துல நம்ம வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்றது. உருபொருள் கொடுத்தும் அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு முன்னாடி காணிக்க பண்ணுவோம்ல சார், அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக. ஸோ அந்த மாதிரி செஞ்சு ஹெல்ப் பண்றதுதான் உருபொருள் கொடுத்தும். அப்ப எஜுகேஷன் இதுல தான் வரும். ஏன்னா மிச்சதுலயுமே உதவியும் பண்ணி ஒரு பொருள் கொடுத்தலாம் மற்றதுல பண்ண மாட்டோம். சேரிட்டின்றப்ப ஒரு பொருள் மட்டும்தான் கொடுப்போம். இன்டெகிரிட்டிக்கு ரெண்டுமே வராது, ட்ரூத்துக்கும் ரெண்டுமே வராது. பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். வீரமா, படை, அரண், செல்வம். செல்வம் கண்டிப்பா கிடையாது, படையை பார்த்துலாம் பயப்பட மாட்டாங்க. அரண், வீரம். ஸோ இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு. அரண்னா என்னது? பொறுமையா?
அத ஒரு சார் ப்ரொடெக்ஷன்னு சொல்லுவாங்க சார். ஓ கோட்டை ஆரம் மாதிரி கோட்டை ப்ரொடக்ஷன். மாதிரி அப்ப அதுவும் வராது, வீரம் தான். இல்ல ஆனா வெல்த்னு போட்டிருக்காங்களே. அக்கார்டிங் டு வள்ளுவர், வாட் இஸ் த வெப்பன் டு டெஸ்ட்ராய் த அரகன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்? செல்வமா? இது எந்த குறள்ல பேசியிருக்காங்க இப்படி செல்வம் பத்தி? ஓ ரொம்ப ப்ராக்டிக்கலா ஆக்சுவலி வந்து சொல்லியிருக்காரு. அதிகமான செல்வம் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ரியாலிட்டி அதானே. ஸோ பேச்சுக்கு வேணா ஹீரோயிசம் வீரம்னு சொல்லிக்கலாம். ஆனா ரியாலிட்டி வந்து பணம் இருந்தா தானே எல்லாமே வந்து இதா இருக்கும். ஸோ வள்ளுவர் வந்து அந்த பேசிஸ்ல சொல்லியிருக்காரு. பட் நீங்க செல்வம் அதிகாரத்துல எதுவும் படிச்சீங்களா இந்த மாதிரி? இது ஐடியா இல்லையா? ஓகே. இதுல ஐடியா இல்ல சார். சரிப்பா, அடுத்த தமிழ்ல நீங்க இது மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இப்போ கொஞ்சம் யூஸ் ஆகிடும். அதில் ரிலேட்டடாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். டேசன் இயற்பெயர் குமாரசுவாமி நாயக்கர். அது சைன் இங்கேயே போட்டிருக்கு, மாற்றி கொடுத்துறாங்க. ஸோ ஊமத்துறை ஆக்சுவலி குமாரசாமி நாயக்காரோடைய நாயக்கு வந்து ஊமத்துறைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அது போட்டிருக்கா இல்லை. பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்வோம். திருவிக தேசபக்தன், சுப்பிரமணிய பாரதி இந்து. ஸோ போன வருஷம் பார்த்த மாதிரியே பாருங்க, திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. ஆனி பெசன்ட் நியூ இந்தியா, கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இந்தியா. ஸோ இதுல எது கரெக்டு? நமக்கு தெரிஞ்சது ஆனி பெசன்ட் வந்து நியூ இந்தியா தெரியும். 100% நியூ இந்தியா கரெக்ட். வரும் சார். திருவிக்கா தேசபக்த தான் சார் வரும். ஆமா, தமிழ்ல அன்னிக்கு நியூ இந்தியா. ஆப்ஷன் சி. கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வந்து இந்தியா வரும் சார். சுப்பிரமணிய பாரதியா வந்து இந்தியா தான் சொல்லுவாங்க. இந்தியா விஜயான்னு வரும் சார் அவருக்கு. அப்ப கஸ்தூரி ரங்க ஐயங்கார் அவர் இந்தியா வராதா? இல்ல சார், அவங்களுக்கும் வரும் சார். ஆனா அவர் வந்து இந்தியான்றதுல வேலை பார்த்தாரா, இந்தியான்றது அவர் தான் எடிட்டரான்னு தெரியல சார். செக் பண்ணுங்க. கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இந்தியா. இந்து தான் சார் போட்டிருக்கு. ஹிந்து பேப்பர் வர ஆக்சுவலி அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ தான். ஐயங்கார் வந்து அவங்கதான் டைரக்டர்னு போட்டிருக்காங்க சார். டைரக்டர் ஆமா, போட்டிருக்காங்க. ஹிந்து பேப்பரோட டைரக்டர் இவரும், அப்புறம் ஜி சுப்பிரமணியன், இன்னும் 2 பேர் சேர்ந்து வந்து இந்து பேப்பர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்து பேப்பர் எல்லாமே அதே மாதிரி. ஏ தான் ஆன்சர். அப்ப சுப்பிரமணிய பாரதியாரோட நியூஸ் பேப்பர் அது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய தடவை ரிப்பீட் ஆகுது. இந்தியா விஜயா தான் சார் வரும். இந்தியா, அப்புறம் விஜயா, பாலபாரதம், சூரியோதயம். ஸோ 4 இது பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் காமிக் புக்கு, கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது இந்த கொஷினை வச்சு இன்னொரு கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ இப்படித்தான் அவங்க ஆக்சுவலி எடுக்கிறாங்க. ஒன் செகண்ட் மேம், ஜஸ்ட் அ செகண்ட் தான்.
ஓகே. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். முதுகுரவை, முடின்மகளிர், விரலியர், கணிகையர். மேம், யாருக்கா தெரியுமா? முடின் மகள். முடியின் மகள், ஆக்சுவலி குரவை. ஏன்னா வெறும் கணிகையர் அப்படின்னா பெண்களா ஜென்ரலா சொல்லுவாங்க. அப்ப மிச்சம் 3க்கு என்ன அர்த்தம் வரும்? முடின் மகளிர், விரலியர், கணிகையர். இதுக்கும் அர்த்தம் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதே கொஸ்டின் வேற மாதிரி கேட்கலாம்ல. முடின் மகளிர்னு என்னது? ஸோ இது வந்து டாக்டரேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். முடின் மகளிர், விரலியர், கணிகையர் இதெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமா? முடின் மகளிர் அப்படின்னா வந்து ஹீரோயிக் விமன். ஸோ தைரியமான பெண்களை வந்து சங்கம் லிட்ரேச்சர்ல சொல்லுவாங்க. ஸோ முடின் மகளிர் அப்படின்றது. அப்புறம் இந்த கூகுள்ல வேற மாதிரி விட்டுருவாங்க. இயலிசை நாடகம் கத்துக்கிட்டவங்கள முடின் மகளிர்னு போட்டிருக்காங்க. இப்போதான் நான் முடின் மகளிர்னு கூகுளில் போட்டேன். பட் ஆனால் அது ஹீரோயிக் நேச்சரில் இருக்கக்கூடிய விமன் எல்லாரையுமே முடின் மகளிர்னு சொல்லுவாங்கன்னு போட்டிருக்கு. பாடல்கள் குழுவில் சார்ந்தவங்க விரலியர்னு சொல்லுவாங்களாம். இந்த ஆடல் பாடல் இந்த மாதிரி இதுல. கணிகையர் வந்து டான்சிங் கேர்ள்ஸ் அப்படின்றவங்கள கணிகையர்னு சொல்லுவாங்க. விரலியர் வந்து அந்த டான்ஸ் இது இசை எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பாணர் அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. முடிமகளிர் வந்து ஹீரோயின்ஸ், ஐ மீன் ஹீரோயிக் மொமெண்ட்ல இருக்கக்கூடிய விமன் எல்லாமே முடிமகளிர். முடுக்குறவை வந்து இப்போ சொன்ன மாதிரி லிட்ரேச்சர், மியூசிக், ட்ராமா இதில் எல்லாமே தேர்ச்சி பெற்றவங்க. ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ வேற ஏதாவது கூட இப்போ இதை வச்சு கூட நமக்கு இப்போ விரலியர்னா யாருன்னு கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட பார்த்துக்கோங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி.
இது ஃபேக்சுவல் கொஷின். ஸோ ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். 650. ஸோ இது தெரிஞ்சால் தான் போடவே முடியும், அதனால் தெரிலன்னா பார்த்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 555 per ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, 2011 படி ஆக்சுவலாக, ரொம்ப பழசு எனக்கு. பின்வரும் அடித்தளங்களை அது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொருத்துக. ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம், குடியரசு நடேசன். இதழ், என்ன மேம்? அவருக்கு நடேசன் வரும் சார். தென்னிந்திய நல உரிமை சங்கம். 4 குடியரசு இதழ், தொழிலாளர் அமைப்பு தோற்றம், சுதந்திர கட்சி. ஐ திங்க் சுதந்திர கட்சினா பெரியார்னு நினைக்கிறேன். தந்தை பெரியார். குடியரசு தலைவர் எதுவும் ஆக்சுவலி தொழிலாளர் சுதந்திர கட்சி பெரியார் தான். நீங்க தோற்றம் வந்து சிங்காரவேலர் வரும் சார். கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டுமே ஆக்சுவலி அப்படித்தான் இருக்குது. நமக்கு தெரிய வேண்டியது இந்த பியூசியும் தான். தொழிலாளர் அமைப்பு தோற்றம் சிங்காரவேலர் வரும் சார். எது மேம்? தொழிலாளர் அமைப்பு தோற்றமா? சிங்காரவேலர். சிங்காளவர். ஸோ குடியரசு இதழ் வந்து ஐ மீன் ராஜகோபாலாச்சாரி. ஆனால் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி 3 தந்தை 3 வருது ஆப்ஷன்ஸ். 4 தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து நட்டேஷன் தான். குடியரசு இதழ் வந்து தந்தை பெரியார். ஆக்சுவலி மாற்றி சொல்லு, சுதந்திர கட்சி கிடையாது. அதே மாதிரி தொழிலாளர் அமைப்புகள் தோற்றம் வந்து சிங்காரவேலர். ஸோ அது கரெக்டு. சுதந்திர கட்சி வந்து ராஜகோபாலாச்சாரி. சுதந்திர பார்ட்டி ராஜகோபாலாச்சாரி. குடியரசு ஜனல் இங்கிலீஷில் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஏன்னா சுதந்திரா அப்படின்றது தமிழ் வேர்டு கிடையாது, குடியரசுன்றது தமிழ் வேர்டு. தமிழ் வேர்டை தமிழ்லேயே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து நமக்கு 2 பேர் தமிழில் இருக்காங்க, ஒன்று தந்தை பெரியார், இன்னொன்று வந்து நட்டேஷன். ஸோ ஆனால் எங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் அந்த மாதிரி நமக்கு குழப்புற மாதிரி இல்லை. ஸோ சவுத் இந்தியன் இந்த லிபரல் ஃபெடரேஷன் நமக்கு நட்டேஷன்னு தெரிஞ்சால் இதே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதை ரெண்டையுமே போட்டோம்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும் மோஸ்ட் எல்லாமே. ஆனால் சுதந்திர பார்ட்டி இது நமக்கு தெரிஞ்சுக்கணும், ராஜகோபாலாச்சாரின்னு. ஸோ இப்போ கூட இதை படிச்சுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இதில் வச்சு நமக்கு மேட்ச் வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபேக்ட் எவ்வளோ இருக்குதோ அது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பிவைக்யூவில் இருக்கக்கூடிய ஃபேக்டை நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட்டா சரி தமிழ்நாடு எம்எஸ்எம்இ வர்த்தகம் மற்றும் முதலீடு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஸோ ஃப்ளிப்கார்ட் எப்போ வந்துச்சு, அதுவும் மீடியம் ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்குள்ள? 2021 2018? 18 or 11 இது ரெண்டுல தான். ஆக்சுவலி 21. 21ல தான் வந்திருக்கா. ஃப்ளிப்கார்ட்டே வந்து 21ல தான் வந்திருக்கு. தமிழ்நாடு எம்எஸ்எம்இ பேரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபேக்ட் தான், திருப்பி கேட்பாங்களான்னு தெரியல, பட் பார்த்துப்போம், தெரிஞ்சுக்கலாம். 2024 கேட்டிருக்காங்க. இந்த 1987 டேஸ் ஆக ஐக்கிய நாடு சபை அறிவித்தது. சர்வதேச பெண் குழந்தைகள் ஆண்டு, சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு, சர்வதேச மகளிருக்கான ஆண்டு, சர்வதேச சுத்தத்திற்கான ஆண்டு. இதுவும் ஃபேக்சுவல் தான், தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சாதான் பண்ண முடியும்.
உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் இன்டர்நேஷனல் இயர் ஃபார் ஷெல்டர் ஃபார் ஹோம்லெஸ். ஓகே. தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின்வருவனவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது? தமிழ்நாடு புவியியல் நிலைப்படுத்துதல் அமைப்பு, தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு, தமிழ்நாடு உலகாவியல் தகவல் அமைப்பு, தமிழ்நாடு உலகளாவிய நிலைப்படுத்துதல் அமைப்பு. இந்த 4ல புவியியல் தரவுகளுக்கு எந்த இடத்துல இருந்து நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது? நிலைப்படுத்துதல் அமைப்பான இங்கிலீஷ்ல அதை பார்த்தா ஆன்சர் தெரிஞ்சிடும். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். எனக்கு இங்கிலீஷ்ல பார்த்தா இந்த கொஸ்டினுக்கு எனக்கு கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். அதனாலதான் கம்முன்னு உட்காந்துருக்கேன். நீங்களே சொல்லுங்க அதுக்கு தமிழ்ல. ஏன்னா புவியியல் நிலைப்படுத்துதல் அமைப்பு, புவியியல் தகவல் அமைப்பு, உலகளாவிய தகவல் அமைப்பு, ஸோ எல்லா புவியியல் தரவுகளும் எங்க இருந்து வரும்? தமிழ்ல பார்க்கும்போது எனக்கு இன்னும் சி வரும்னு தோணல. ஏதாவது ஐடியா இருக்கா? இது எனக்கு தமிழ்ல தெரியல சார். அந்த நிலைப்படுத்துதல்லாம் ஸோ ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜியோஸ்பேஷியல் டேட்டா. ஓஹோ. ஸோ டேட்டாஸ் எப்பயுமே வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல தான் வரும். இது குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அது இது சம்மந்தம் இல்லை. இது வந்து பொசிஷனாக தான் சொல்லும், குளோபல் பொசிஷனிங். இது குளோபல் வைஸ் பேசும். ஜியோகிராஃபி பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா அங்கே தான் வரணும். இதுவும் பொசிஷன் பற்றி தான் பேசும். பின்வருவனவற்றில் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கும். இதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் போட முடியும். வளரும் வளரிளம் பருவ பெண்களின் முன்னேற்றம் மற்றும் விரிவாக்க மாநாடு. ரொம்ப கஷ்டம்தான். பெண்களுக்கான பல்வேறு கருத்துவாங்களை நடைமுறைப்படுத்தும் மாநாடு. பெண்களுக்கு எதிராக அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு. சத்தியமா எனக்கு ஐடியா இல்லை. இங்கிலீஷ்ல பார்க்கணும். இங்கிலீஷ்ல பார்த்தா ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ எலிமினேஷன் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அந்த மாதிரி. டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் விமென். அபாலிஷன்னா ஒழிப்பது, சபை நீக்குவதற்கான. கன்வென்ஷன் அந்த எலிமினேஷன் டி கிடையாது, சி ஆக்சுவலி. அதான் கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன். ஸோ எராடிகேஷன் வராது. ஏன்னா வந்து எராடிகேஷன் அப்படின்னா இங்கே ஒழிப்பது அப்படின்ற மாதிரி வரும். ஒழிப்பது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வேர்ட். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க எப்பயுமே ஸ்கீமில். நீக்குவதான், எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் சொல்லுவாங்க. கொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க எப்பயுமே. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து ஒரு இது இருக்கும். எதையும் வந்து ரொம்ப நெகட்டிவாக, எராடிகேஷன் அப்படின்றது ஒரு நெகட்டிவான வேர்டு, எக்ஸிக்யூஷன் அப்படின்றது ஒரு நெகட்டிவான வேர்டு. இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜென்ரிக்காக வந்து நமக்கு எலிமினேஷன் தான் சொல்லுவாங்க. அது வந்து புறவயப்படத்தன்மை, முன்கணிப்புத்தன்மை, பொதுமைத்தன்மை ஆகியவையின் அம்சங்களாக அமைகிறது எது? ஒன்றும் புரியல. இங்கிலீஷ்ல பார்த்தா தான் அது புரியும். புறவயப்படத்தன்மை, முகக்கணிப்புத்தன்மை, அறிவியல் முறை, அறிவியல் விசாரணை, இதெல்லாம் என்ன? ஆப்ஜெக்டிவிட்டி, ப்ரெடிக்டபிலிட்டி, ஜெனரலிட்டி are the features of scientific method. ஓ, ஸோ வந்து சயின்டிஃபிக் மெத்தட் வைஸ் வந்து நம்ம ஒரு இதை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ சயின்டிஃபிக்காக ஜென்ரலாக பார்க்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட இதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாமே மெத்தடில் தான் பண்ணுவோம். என்கொயரி, ஆட்டிடியூட், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இது எல்லாமே அதோடைய ஒன் பார்ட் தான். இது பூராமே இதுக்குள்ள. எப்படி கிட்டச்சு கூற்று ஏ 2,4D தலைக்கொல்லியாக செயல்படுகிறது. காரணம் 2,4D கருவுறாமல் கனி உருவாக காரணமாகிறது. ஸோ வந்து பெஸ்டிசைடா ஆக்சுவலி இந்த 2,4-D யூஸ் ஆகுது.
அது காரணம் என்னன்னா, இது வந்து கருவே ஆகாம ஒரு கனியா உருவாகிறதுக்கு காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் நான் போட்டால் ஏன் தான் போடுவேன், ஆனால் ஏ கிடையாது. ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். ஸோ ஃபெர்டிலைசேஷனே பண்ணாமல் ஒரு ஃப்ரூட் யோசிச்சு பார்த்தோம்னா தப்பு தான். ஸோ ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் எப்பயுமே ஃப்ரூட்ஸ் உருவாகாது. அது வந்து மேபி ஏ செக்ஷுவலாக இருக்கலாம், இல்லை வந்து செக்ஷுவலாக இருக்கலாம். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தோம்னா அதாகி ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்கணும். அப்படின்னா தான் ஃப்ரூட்ஸ் வந்து இதாகும், மரம் வளரும், மரம் வந்து ஃப்ரூட்ஸ் இதாகும். ஆனால் இங்கே வந்து ஃப்ரூட்ஸை ஃபெர்டிலைசேஷன் இல்லாமல் உருவாக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹெர்பிசைடுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால வந்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். பின் வருவனவற்றை பொறுத்துக்க. முக்கால்வாசி புறாமே இங்கிலீஷில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகளுறு மாசு, நைட்ரஜன் ஆக்சைடு, காரியம், லெட்டு, ஹைட்ரோ கார்பன். ஸோ ஏதாவது ஐடியா இருக்கா? CO2 வந்து புவி வெப்பமயமாதல் தானே சார்? என்ன மேம்? CO2 அதிகமானா புவி குளோபல் வார்மிங் தானே நடக்கும்? ஆமாம் ஆமாம், அது 2 தான். நைட்ரஜன் ஆக்சைடு வந்து அமிலமலை ஆக்சுவலி. ஆசிட் ரெயின் வரும். ஸோ அது ரெண்டு தெரிஞ்சதுன்னா, லெட்டு வந்து பார்த்தோம்னா நிலத்தடி நீர் மாசுபாடு, காற்றில் உள்ள துகளுறு மாசுபாடு. ஹைட்ரோ கார்பன் வந்து ஒளிவேதியியல் புகைப்பணி உருவாவதற்கான மூலப்பொருள். ஸோ பார்ப்போம். எஸ், ஆன்சர் கரெக்ட். ஏன்னா அமிலமலை அதாவது ஆசிட் ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடும் ரெண்டுமே வரும். இந்த நைட்ரஜனும் சல்ஃபரும் தான் பார்த்தோம்னா ஆசிட் ரெயின் உருவாக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு, அது வந்து ஆசிட் ரெயினை உருவாக்காது. ஸோ கொடுத்துருப்பாங்க நிறையா இதில், அது தப்பு. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ்லேயே வந்து நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், இது ஒன்று தானே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு கிளிக் பண்ணிடுவோம். ஆனால் ஆக்சுவலி வந்து ஹைட்ரஜன் ஆக்சைடு சல்ஃபரும் தான் வந்து ஆசிட் ரெயினை உருவாக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹீட்டை தான் ஏற்றும், குளோபல் வார்மிங் தான் பண்ணுமே தவிர ஆசிட் ரெயின் பண்ணாது. ஸோ லெட்டு அது வந்து நிலத்தடி நீரில் வந்து நம்ம மாசுபடுறது அதெல்லாமே வர்றது எல்லாமே தான். ஹைட்ரோ கார்பன் வந்து புகைப்பணி உருவாகிறதுக்கான மூலப்பொருளாக இருக்குது, போட்டோ கெமிக்கல்ஸ்லாம் வந்து உருவாக்குறதுக்கு. ஏன்னா ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்து இருக்கும், அதனால அது புகை மாதிரி உருவாகிக்கும். இப்போ ரீசெண்டா நடந்த வார்ல வந்து சீக்கிரமே ஆசிட் ரெயின் வர ஆரம்பிச்சிரும்ன்ற மாதிரி அந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ், அதில் வந்து நைட்ரஜன் ஆக்சைடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா அந்த பாம்பில். நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏன் என்றால் நிலவின் அச்சு சூரியன் ஒளியின் திசைக்கு டேஸ் ஆக இருப்பதால். செங்குத்தாக, இணையாக, சமமாக, எதிராக. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். சில பகுதிகள் வந்து சூரியனை பார்க்காது. அது ஏன்னா எந்த பக்கம் சூரிய திசைக்கு இதா இருக்கு நிலவு, எதிராவா, செங்குத்தாவா, சமமாவா, இணையாவா? பேரலவா சார்? பேரலல்னா இணையா தமிழ்ல? ஆமா, பெர்பெண்டிகுலரா இருக்கு. பெர்பெண்டிகுலர். ஸோ ஆக்சுவலாக வந்து சன்ரைஸ் இப்படி வருது அப்படின்னா இங்கே இப்படி இருக்கும். ஸோ பெர்பெண்டிகுலர். சன்ரைஸ் இந்த பக்கம் வர்றதுக்கு மூணு வந்து அதோட ரேஸ் ஆப்போசிட் இருந்தால் ஒளியே வராது. ஸோ முதல்ல அப்படி இருக்கவே முடியாது. ரெண்டாவது, சன்ரைஸ் வர்றதுல பேரலாக இருக்கவும் முடியாது. ஸோ பேரலல்னா எப்படி அது இந்த மாதிரி வைக்கவே முடியாது, நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. பெர்பெண்டிகுலர் தான் கரெக்ட். ஸோ வர்ற ரேஸ்க்கு இப்படி ரே வருதுன்னா இப்படி இருந்தாத்தே ஒரு சைடு மட்டும் படும், இன்னொரு சைடு வந்து நமக்கு நிலவுடைய அந்த அச்சு படாது. அதனால வந்து நமக்கு அந்த பாதி இது வந்து பார்த்தீங்கன்னா இதாகவே இருக்குது.
ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்க் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? புகழ்பெற்ற நாடக கலைஞர்களுக்கு, கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு, புகழ்பெற்ற விவசாயிகள், புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள். சூப்பரா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போன கொஸ்டினே பரவாயில்ல. சொல்லுங்க. பி வரும் சார். கைவினை கலைஞர்கள் சார். என்ன மேம்? கைவினை கைவினை கலைஞர். கலைஞர்கள். எஸ், டு லெஜெண்டரி கிராஃப்ட் பர்சன். சில்க் அப்படின்ற அவார்ட்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து கிராஃப்ட் பர்சனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் ஃபேக்சுவல். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனுமே அந்த ட்ராமா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டிஸ்ட் வராது. சம்பந்தம் ஏன்னா டெக்ஸ்டைல்ஸ் வந்து எதுக்காக ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் கொடுக்க போகிறாங்க, இதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஆக்சுவலி ஃபார்மருக்குமே வராது. ஸோ நல்லா யோசிச்சோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் கொடுத்தா கூட பரவாயில்ல ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ இந்த 3ஐயுமே கட் பண்ணிடலாம். கொஞ்சம் நம்ம லாஜிக்கலாக யோசிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது, என்ன கொஷின் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஜிக்கலாக யோசிச்சோம் அப்படின்னா நம்மளால அட்டன் பண்ண முடியுது. கொஞ்சம் இது கொஞ்சம் பொறுமையாக தான் அட்டன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அதை போட்டுறாதீங்க இந்த மாதிரி கொஷின்ஸை. இந்த மைண்ட் செட் பண்ணி ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். உடனே வந்து போட்டிங்கன்னா சில நேரம் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கொஷின்ஸில். ஸோ பகுதி 1, பகுதி 2, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, சைனா, அப்புறம் அதோடைய ஐ மீன் என்ன சொல்கிறது, இம்பார்ட்டண்ட்டான நேஷ்னல் சிம்பிள்ஸ். வழுக்கையான கழுகு, அதாவது வல்ச்சர், டால்ஃபின், பியோனி, செரி மலர்ச்சி, அரசு வங்காப்புலி. ஸோ எது எதுக்கு இந்தியாவுக்கு வங்கப்புலி வந்துரும் சார். நம்ம இந்தியாவுக்கு வங்கப்புலி வரும். வங்கப்புலி, சரி, 5. ஜப்பானுக்கு செரி மலர்ச்சி. செரி பிளாசம், கரெக்ட். ஐயோ, ஆனா இதுல எதுவும் வரல சார். அப்படின்னா இதான் ஆன்சர். இந்தியாவுக்கு வந்து டால்ஃபின் ஆக்சுவலி, ஜப்பானுக்கு செரி பிளாசம். அதே மாதிரி அமெரிக்கா வந்து வழுக்கையான கழுகு தான், வல்ச்சர் தான். சைனாக்கு வந்து பியோனி. ஏன்னா வந்து ஜப்பான் செரி பிளாசம். ஸோ ஒன் பீஸ் பார்க்கும்போது நான் ஆக்சுவலி அதை பார்த்தேன். அதில் இன்னைக்கு நியூஸ்ல காலையில நான் பார்த்தேன் சார், ஜெரி பிளாசம் அப்படின்னு ஜப்பான். ஆமாம் அதனால இன்னைக்கு போட்டிருந்தாங்க, இன்னைக்கு நான் அதை நோட் பண்ணேன். ஆனால் நான் இது இந்த அனிம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா செரி பிளாசம் பற்றி நிறையா காமிப்பாங்க. ஸோ அதில் எனக்கு இதை நல்லா ஐடியா இருக்குது. அதை பற்றி ஒரு எபிசோட் ஃபுல்லாக பேசியிருப்பாங்க. ஸோ எதெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு. ஸோ அப்போ நம்ம பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், நம்ம அனுபவிக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஷினில் ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து உங்களை சுற்றி இருக்கிறதையும் கவனிங்க. நான் ப்ரீவியஸா கோவிட் பிஃபோருக்கு அட்டன் பண்ண எக்ஸாம்ல கரண்ட் அஃபேர்ஸ் உட்காந்து ரொம்ப டெப்த்தாலாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண மாட்டேன் சார். நியூஸஸ் நிறைய கேட்பேன், நிறைய இமேஜஸ் பார்க்கும்போது அதுதான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. கரண்ட் ஆக்சுவலாக அஃபேர்ஸ் ஓரளவு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவுக்கு ட்ரெண்டில் தான் கேட்பாங்க. அதாவது இப்போ இந்த வார் போய்கிட்டு இருக்குல்ல, இந்த வார் ரிலேட்டடாக கேட்பாங்க. வார் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்பாங்க. எது ட்ரெண்டில் இருக்குதோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு இந்த வரிசையா ஏதோ மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, அந்த இதெல்லாம் தேவையே கிடையாது. யாரு எந்த டைம்ல ஜெயிச்சாங்க, யார் எப்போ அவார்டு வாங்கினாங்க, அதெல்லாம் ரொம்ப ரேர். அதெல்லாம் பவுன்சர் கொஷின். மேக்சிமம் வந்து ஒரு 100% அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் 70% வந்து கரண்ட் ட்ரெண்டில் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீசெண்ட் இஷ்யூஸ், இப்போ கவர்னர் இஷ்யூலாம் போன வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதை வச்சு கூட நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு. குரூப் 1லலாம் சிவில் சர்வீஸ்லேயே வந்துச்சு. ஆக்சுவலாக கவர்னர் இஷ்யூ வச்சு 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் முழுக்க வந்து நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த எலெக்ஷன் போய்கிட்டு இருக்குல்ல, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் வருது அப்படின்னா இந்த எலெக்ஷன் ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் வரும். நீங்கள் வேணா பாருங்கள், கண்டிப்பாக பாலிட்டியில் எலெக்ஷன் கொஷின்ஸ் வரும். சீஃப் மினிஸ்டருடைய பவர்ஸு, அதோட ஆர்டிக்கல் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் மினிஸ்டர்ஸோடைய அந்த இதையும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ரிலேட் பண்ணுவாங்க. அந்த டைமில் அதான ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அதனால அதை தான் அவங்க இது பண்ணுவாங்க. நம்ம தான் வந்து நிறையா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அவ்வளோ பார்க்க தேவையில்லை, நம்ம ட்ரெண்டில் இருந்தாலே போதும்.
இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்குமோ அதுல இருந்தாலே போதுமானதான். ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் நல்லா தரோ பண்ணணும். புக்ஸு ஸோ 6th இருந்து 10th வரைக்கும் பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 11th 12th வந்து அடிஷ்னல், அது எல்லாமே கம்பைல் ஆகி தான் வரும். 11th 12th அதுவுமே நிறையாலாம் அதில் இருக்காது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 6th-லேருந்து 10th வரைக்குமே உங்களுக்கு முக்கால்வாசி ஃபேக்ட் எல்லாமே தரவாயிரும், அதை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா. அப்புறம் இந்த மாதிரி கரண்ட் அது ட்ரெண்டில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ், அப்புறம் கொஷின் பேப்பர், மூணையுமே கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே வரணும் விடாமல். நம்ம அதுவே நமக்கு மார்க்ஸை வந்து போக போக கிராஜுவலாக கூட்டிக்கிட்டே போகும். அப்புறம் நம்பிக்கை, அதுவும் முக்கியம். எந்த அமைச்சகம் சான்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்ஷு வசதியை தொடங்கியது? அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் பார்க்கணும் நான். ஸோ இதை தான் ஐடியா இருக்கா? ஒரு செகண்ட் சார். சியா சார், ஐ திங்க் சான்சார் சாத்தி போர்ட்டல் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்ஷி வசதியில் மின் அமைச்சகம், சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம், சான்சார் சாத்தி தகவல் தொடர்பு அமைச்சகம், புவி அறிவியல் அமைச்சகம். செக் பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன். சஞ்சார் சாத்தி அந்த நுண்ணறிவு தளம் அப்படின்றனால அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. சஞ்சார் சாதினா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, பார்த்துக்கணும். இப்போ மார்னிங் பார்த்தோம்ல சார், அது சஞ்சார் சாத்தி தானே சார்? மார்னிங் பட்ஜெட் ஓபன் பண்ணும்போது ஒரு வேர்டு இருந்துச்சுன்னு சொன்னீங்களே. அப்படியா? சஞ்சார் சாதி அது வந்து பட்ஜெட் இதுல இதாகாது. ஆக்சுவலா இது வந்து எதுக்குன்னா, அந்த ஃபோன் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா அதுல வந்து இந்த இதுல போய் நம்ம பண்ணலாம். ஆக்சுவலி டெலிகம்யூனிகேஷன் வந்து அது வந்து பட்ஜெட் நம்ம வேற வெப்சைட் தானே ஓப்பன் பண்ணோம், சஞ்சார் சாதி ஓப்பன் பண்ணோம் சார். இப்போ இது மொபைல் ஃபோனுக்கு இது மெசேஜ் வருது, இந்த சஞ்சார் சாத்தின்னு போட்டேன். கரெக்டா தான் நீங்க சொன்னீங்க. அதான் நிறைய தடவை சஞ்சார் சாதின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்துருக்கேன். ஆனா நம்ம டெய்லி பார்க்குற விஷயம் தான், நம்ம கவனிக்காம விட்டுறோம். சஞ்சார் சாதி ஆப்பு அதுலலாம் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைலோடைய ஐபி அட்ரஸ் வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்னைக்காச்சும் நம்ம மொபைல் வந்து தொலைஞ்சு போனது அப்படின்னாலும் அந்த ஐபி அட்ரஸை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த ஆப்பை வந்து ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஃப்ராட் கால்ஸ், ஸ்கேமு இந்த இது வந்தாலும் இதன் மூலமாக ட்ராக் பண்ணலாம் அப்படின்றதையும் சஞ்சார் சாதி போர்ட்டல் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மெசேஜ் எனக்கு வந்துட்டே இருக்கும் சார், நீங்க சொல்ல வந்து இப்போ கவனி. அதான் நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் அவங்க கரண்ட் அஃபேர்ஸாக வைக்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னும் டைம் இருக்கு டிஎன்பிசிக்கலாம், நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் வருது. இது வந்து அந்த டெலிகாம் டிபார்ட்மெண்ட் கீழே வருது சார். ஆமாம், ஸோ அவங்க தான் ஆக்சுவலி கம்யூனிகேஷன்ஸ் டெலிகாம் தான். கர்நாடகா பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஸோ இது ஈஸி. மால்நாடு, பேட்வா, டாசன், டைமான், மைடான். மால்நாடா சார்? மால்வாதா, மால்நாடு. ஸோ அந்த பேர் தான் கொஞ்சம் கர்நாடிக் பேஸ் பண்ணி ஏதோ பேர் மாதிரி தெரியும். அதுதான் வரும். ஸோ நார்த்தன் அப்லாண்ட் ஆஃப் கர்நாடிக் பிளாட்டோ. ஸோ ஜாகிரபி ரிலேட்டடாக. ஸோ அப்படின்னா அந்த பேட்வா, டாசன், மைதான் இந்த மூணையும் செக் பண்ணுங்க, இது எங்க இருக்குது.
ஆக்சுவலாக பேட்வா வந்து பார்த்தீங்கன்னா ரிவர். இது மத்திய பிரதேஷில் விந்தியா ரேஞ்சு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது. யமுனா ரிவரோட வந்து பார்த்தீங்கன்னா ஹமிர்பூர் அப்படின்ற இடத்துல வந்து ஜாயின் ஆகும் பேட்வா ரிவர். ஸோ அப்போ வந்து இது லேண்டு கிடையாது. பேட்வா வந்து டாசன் ஆக்சுவலாக ரிவர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்வாவோட சேர்ந்த ரிவர் தான். அதுவும் மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. மைதான் அப்படின்றது ஓப்பன் ஃபீல்டுன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுமே ரிவர். இதுக்கு பெருசாக எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடைக்கல. மைதானா வெறும் நிலம். அப்புறம் மால்நாடு வந்து இதோடைய ஆன்சர். கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடி இனம் எது? மகாபாரத இதிகாச கதாபாத்திரம் ஏகதவனுடைய தொடர்புடையவர்கள். ஆரவல்லி, விந்தியா மற்றும் சாத்புரா. ஸோ ஆரவல்லி ரேஞ்சு, விந்தியா ரேஞ்சு, சாத்புரா இந்த மலை தொடர்களில் வாழ்றவங்க. சிறிய குன்றுகளில் குடிசை அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி மக்காச்சோளம் தான் இவங்களுடைய பிரதானமான உணவாக இருக்குது. இது கான்சா, தோடாசா, பில்சா, சாந்தல்சா. தோடாஸ் வராது சார். தோடாஸ் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ் சைடுல இருக்கிறவங்க, ஆரவள்ளி வரமாட்டாங்க. ஓகே, நோட் பண்ணி ஏன்னா வச்சுக்கோங்க. ஊட்டியோட பூர்வீகம் அவங்க நீல்கிரிஸ். காண்டு வந்து ஆக்சுவலி இந்த பக்கம் ஆந்திர பிரதேஷ் சைடு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சாந்தல்ஸ்ன்னு நினைக்கிறேன் சார். பெல்ஸ் அதுவும் கிடையாது. சாந்தல் ரிபலியன்ஸ் அவங்க ஆக்சுவலி இந்த பீகார் இந்த சைடு வருவாங்க. சாந்தால்ஸ் வந்து ஏன்னா சாந்தல் ரிபல்லியன் சொல்லி ஒரு ரிபல்லியனே இருக்குது. ஸோ அதை வந்து ஆக்சுவலி அது டெக்கான் பக்கம் சாந்தல் ரிபல்லியன். ஸோ சாந்தல் அப்படின்ற அந்த ட்ரைபல் பீப்புள் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுவாங்க. ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும். கடைசியில் அடக்கிட்டு அதுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்டி மாதிரி பண்ணுவாங்க. சரியா டக்குன்னு சைக்காம இருக்கு. ஸோ அதன் மூலமாக வந்து சாந்தல் கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலப்பரப்பையும் யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இதுவும் வராது. பில்ஸ் தான் ஆன்சர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆரவல்லி, விந்தியா, சாத்புரா ரேஞ்சில் ராஜஸ்தான் பக்கத்தில், ராஜஸ்தானுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா பில் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா ஏகல்வையாவுடைய கிளானை சேர்ந்தவங்க. காண்டு பீப்புள் வந்து ஆந்திர பிரதேஷ் பக்கம். நீங்கள் இந்த RRR படம் பார்த்தீங்கன்னா கூட நோட் பண்ணியிருப்பீங்க. அதில் கூட சொல்லுவாங்க கோண்டு என்ன சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்டீங்களா? அந்த மலை கிராமம். அதான் ஆந்திர பிரதேஷ் அந்த சைடு வரும். இந்த ஜூனியர் என்டிஆரோடைய அந்த ட்ரைப். ஓகே சார். எந்த மூவி சார்? RRR. அதில் காண்டு பீப்புள் பற்றி சொல்லுவாங்க, அவங்க என்ன எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் அதை பார்க்குறப்ப தான் நமக்கு அது ஈஸியாக ரிலேட் ஆகும். கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6, மேற்கு வங்காளத்தில் 2 சூறாவளி புயல்கள் பாதிக்கப்பட்டுள்ளவை. ஸோ இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயலால் 70% பாதிப்பை அடையும்? சிலிக்கா, நெல்லூர், மசிலிப்பட்டினம், சுந்தரவன பகுதி. ஸோ மசிலிப்பட்டினம் வந்து நம்ம சைடு, சுந்தரவன பகுதி வந்து அது வெஸ்ட் பெங்கால் பக்கம். அது புயலால ரொம்ப பாதிக்கப்படுமா? ஏன்னா வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கும் ஆக்சுவலா சுந்தரவன பகுதியில. ஆனா சுந்தர்பன் ஏரியாஸ் தான் போட்டிருக்காங்க. 70% வந்து சுந்தர்பன் ஏரியாஸ்ல எந்த லாஜிக்ல வருது?
சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ். ஒரு செகண்ட் இருங்க. மேபி வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சந்தர்பன் ரீஜியன்ல அதிகமா எஸ், மேபி இந்த லாஜிக்கா இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி தமிழ்ல நல்லா பேசுவோம், தென்மேற்கு பருவக்காற்று. ஸோ அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் வழியாக ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஆகும். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து அது சைலண்ட் ஆகி லேண்டு வழியாக வரும்போது கொஞ்சம் அமைதியாக வரும். பே ஆஃப் பெங்கால் வழியாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் எடுக்கும். அந்த வேகம் வந்து இங்கே இந்த ரீஜனில் தான் முதல்ல நிறைய அடிக்கும். அதனால தான் சந்தர்பன் ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா பே ஆஃப் பெங்கால் வழியாக வந்து அப்படியே இந்த சந்தர்பன் ரீஜன் வழியாக தான் உள்ள நுழையும். அதுக்கப்புறம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் பக்கம் போகும். ஸோ அது கரெக்டாக இந்த மவுண்டன் ராம்ன்ற இடத்துல அக்குமுலேட் ஆகி 24 மணி நேரமும் அங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கும் எல்லா நேரமும். அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக மழை பொழிவு மேகாலயாவில் இருக்குது மவுண்டன் ராம்ன்ற இடம். ஸோ அங்கே அதிகமாக மழை பெய்யும். ஸோ அது இங்கேயும் நிறையா நமக்கு சைக்ளோன் ஃபார்ம்ஸ் ஏற்படுத்துது. ஆனால் வந்து சந்தர்பன் ரீஜனில் சுனாமி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது அலைகள் வந்து கட்டுப்படுத்தும். ஏன்னா மேங்க்ரோவ் ட்ரீஸ் வந்து எப்பயுமே அந்த இது வேவோடைய அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால வந்து இங்கே சுனாமி வர்றதுலாம் கொஞ்சம் ரேர் தான். ஸோ அதனால என்ன ரைட்டரோட ஹங்கிரி டைடுன்னு ஒரு நாவல் சார், அதுலதான் சுந்தர்பன் கார்டன் பத்தி சொல்லியிருப்பாங்க சார். அது எப்பயுமே புயல் அடிச்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி. எந்த நாவல் மேம்? இந்த நாவல் ஹங்கிரி டைடு. அது எப்பயுமே அங்க சுந்தர்வன காடுகள் பக்கத்துல தான் இருக்கும். அந்த டால்பினை கண்டுபிடிக்க போவாங்க சார். மூவியா மேம்? இல்ல, நாவல், இங்கிலீஷ் நாவல். பேர் சொல்லுங்க மேம். தி ஹங்கிரி டைட், அமிதாவ் கோஷ். இந்த பிளாட்டே வந்து வெஸ்ட் பெங்கால்ல தான் ஃபுல்லா எடுத்திருப்பாங்க அந்த நாவல். ஏதாச்சும் பாட்காஸ்ட்ல பேசியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ சிலிக்கா ரீஜியன், சிலிக்கா லேக் கேள்விப்பட்டிருப்பீங்கள, எங்க இருக்குது? ரொம்ப ஃபேமஸானதுதான். சிலிக்கா ஏரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கா ஏரி, அந்த ரீஜியன் தான் சொல்கிறாங்க. ஸோ அது எங்கே இருக்குன்னு தான் நம்ம இப்போ பார்த்துக்கணும், செக் பண்ணி வச்சுக்கணும். ஒடிசாவில் இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு லகுன் ஆக்சுவலி, இந்த சிலிக்கா ரீஜன். கடலோடைய நம்ம லாஸ்ட்டாக ஜாகிரபி கிளாஸில் படிக்கும்போது சொல்லியிருப்பேன், கடலுடைய ஒரு சின்ன பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தால் அப்படியே மறைக்கப்பட்டுரும். ஸோ அந்த ரீஜன் வந்து லகுனா மாறும். சில்கா லேக்கு அதை பற்றி பார்த்துப்போம். ஸோ அது கிடையாது. ஆனால் அதோட இடத்த தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஏதாவது மேப்பில் கூட கேட்கலாம். நெல்லூர் ஆந்திராவில் இருக்குது. ஸோ அப்புறம் மசிலிப்பட்டினம், ஸோ அதுவும் ஆந்திர பிரதேசில் தான் இருக்குது. கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தலங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை? லோதன், காளிபங்கல், பனவாலி, ரூபார், சுர்கோட்டா, டோலவிரா, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. இந்தியாவில் இல்லாதது இது. ஆப்ஷன் சியா சார்? பனவாலி இல்லை, மொஹஞ்சதாரோ ஹரப்பா வந்து. மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான் இருக்குது ஆக்சுவலா. அதுவே நமக்கு இது ஒன்று தெரிஞ்சாலே போதும், ஆப்ஷன் ஆன்சர் படிச்சிடும்.
இதுக்கு நீங்கள் அந்த ஹரப்பா மேப்பை கூட ஒரு தடவை பார்த்துக்கலாம் இந்த டைம்லேயே நமக்கு அது பதிஞ்சிடும். இது பெருசாக ஓ மை காட். என்ன கிளாஸில் இருக்கீங்க? ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது தோள விழா கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ சுர்கோட்டாடா, தோள விழா இந்த குஜராத் பக்கம் வருது நம்ம பார்த்த மாதிரி. மொஹஞ்சதாரோ இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஸோ அந்த மவுஸ் வச்சிருக்கிற இதில் கொஞ்சம். ஸோ மொஹஞ்சதாரோ ஆக்சுவலி பாகிஸ்தானில் இருக்குது, நம்ம இந்தியாவிலே கிடையாது. ஹரப்பாவும் ஆக்சுவலி பாகிஸ்தான் தான் அந்த சைடு. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா காளிபங்கன், அலம்கீர்பூர் இந்த டெல்லி பக்கம் வரும், ராக்கிகாரி. இது கூட நல்லா இருக்கு. ஓகே மேம். ஸோ அது இதாகுது, முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். காளிபங்கன், ஹரப்பா அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் கிட்ட தான் வருது, கோட்டிச்சி. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்தியா ஓர் மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யார்? ஆர்சி மஜும்தார், ஆர்கே முகர்ஜி, ஹெச் ரிஷி, அப்புறம் விஏ ஸ்மித். இதில் யார் வந்து விஏ ஸ்மித்? எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு கூப்பிட்டவர். அகமது ஷா ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றில் எது தவறானது? தலைநகரை குல்பார்க்கிலிருந்து பீடாருக்கு மாற்றினார். அவர் காலத்தில் தட்சின் குழுவினரும் வெளிநாட்டு குழுவும் இடையிலான மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது. 1424 25 ஆண்டில் வாரங்கல் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது. குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்துக் கொண்டார். என்ன மேம்?
ஆப்ஷன் ஏவா சார்? தலைநகரே இதில் கிடையாது. அகமத் ஷா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் குல்பர்காலேருந்து பீகாருக்கு மாற்றினது உண்மைதான். ஸோ அவர் ஒரு முகல் எம்பரர் ஆக்சுவலி. நம்ம இனி முகல்ஸ் போகலன்னு நினைக்கிறேன், விடவே இல்லை. ஸோ முகமது ஷாக்கு கூட பிறந்தவர் தான். ஸோ பெருசாக இவர் வந்து ஒரு பெரிய கிங்கெல்லாம் இல்லை. இவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வீக்னஸ்னால தான் வந்து இமாதுல் முல்க் வந்து பார்த்தோம்னா வந்திருப்பார். ஸோ லாஸ்ட்டாக, அதாவது அவுரங்கசீப்க்கு அப்புறம் வந்த ஒரு அரசர் தான் அகமத் ஷா. ஸோ பெரிய அரசர்லாம் கிடையாது ஆக்சுவலாக. அதே மாதிரி வானங்களை வந்து கேப்சர் பண்ணார். தக்ஷின் பார்ட்டிக்கும் ஃபாரின் பார்ட்டிக்கும் நடுவில் ரைவல்ரி இவர் பெரிய தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி குஜராத்தை வந்து எம்பையரோட இணைச்சதுன்றது தப்பு. பின் வருபவர்களில் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார்? குல்பதன் பேகம், ஜினாத் உன் நிசா பேகம், ஜஹனாரா பேகம், ஜெப் உன் நிசா பேகம். தெரியல சார். ஆக்சுவலி வந்து இவங்க குல்பதன் பேகம் தான். ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க அப்பாவுடைய வரலாறை தான் எழுதுவாங்க. பாபர். அப்பாவுடைய வரலாறு, சாரி மாற்றி சொல்லிட்டேன், அப்பாவோட வரலாறுன்றேன். அவருடைய அண்ணனோட வரலாறு ஹுமாயூன் பற்றி எழுதுவாங்க ஆக்சுவலி. அப்பாவுக்கு அப்புறமா அண்ணன் வருவார். இவர் அப்பா பாபருடைய பையனான ஹுமாயூன் வருவார். ஹுமாயூன் பற்றி நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் தெரியும். ஹுமாயூன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் வருஷம் ரூல் பண்ணுவார். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சூரி டைனாசிட்டி வந்துடும். 5 வருஷம் ஷேர்ஷா சூரி வந்து பார்த்தோம்னா ஹுமாயூனை வீழ்த்திட்டு அந்த ராஜ்யத்தை பிடிப்பார். ஸோ அப்போ 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைனாசிட்டியாக சூரி டைனாசிட்டி வரும். திருப்பி ஹுமாயூன் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் போர் பண்ணி திரும்பியுமே வந்து கேப்சர் பண்ணுவார். ஹுமாயூனுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் வருவார். ஸோ அந்த டைம் லைன் இப்படி தான் வரும். பாபர், ஹுமாயூன், அப்புறம் சூரி டைனாசிட்டி கொஞ்ச நாள், திருப்பி ஹுமாயூன், திருப்பி அப்புறம் அக்பர், அப்புறம் அப்படியே போகும் அக்பர், ஷாஜகான். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது பழைய இதுவாகி போகும். இதில் வந்து இந்த குல்பதன் பேகம்ன்றவங்க ஆத்தரு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனோட கதை எழுதுனாங்க. ஹுமாயூன் நாமா அதுக்கு பேர். ஹுமாயூன் நாமா குல்பதன் பேகம் எழுதினது. ஸோ இவங்க எழுதினது சொல்லி. கீழ்கண்ட அமைப்புகள் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை? தேசிய வளர்ச்சி குழு, நீதி ஆயோக், அப்புறம் தேசிய தேர்தல் ஆணையம், நிதி ஆணையம். இதுல வந்து நம்ம இரண்டு மட்டும். நேஷனல் டெவலப்மெண்ட் கமிட்டி, நித்தி ஆயோக் வந்து பார்த்தோம்னா இல்லை. ஆனால் கண்டிப்பாக தெரியும் நித்தி ஆயோக் இல்லைன்னு. இதுவும் கிடையாது. இந்த ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும். இது ரெண்டுமே கான்ஸ்டியூஷனல் பாடி, இந்த ஃபினான்ஸ் கமிஷனும் எலெக்ஷன் கமிஷனும். நித்தி ஆயோக் வந்து இப்போ வந்தது ஆக்சுவலாக. ஸோ அதுவும் இருக்குது. டெவலப்மெண்ட் கவுன்சில் அதுவுமே வந்து முதல்ல கான்ஸ்டியூஷன்லாம் கிடையாது. கான்ஸ்டியூஷனல் பாடி வந்து எலெக்ஷன் கமிஷனு, ஃபினான்ஸ் கமிஷனு,
எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆர்டிகல் 324 படி வரும். இது வந்து ஆர்டிகல் 280. அதே மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸு, அப்புறம் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு, விமனு, விமன் அண்ட் சில்ட்ரன். ஸோ விமன் தான் ஆக்சுவலி வரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியது. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர். எதுல சேர்த்தாங்க, எதை வச்சு சேர்த்தாங்க மேம்? ஈஸியான கொஷின் தான், சொல்லுங்க. அரசுடைய கடமையா வந்து எதுல வந்து அதுல இன்க்ளூட் பண்ணாங்க? அரசு நெறிமுறை கோட்பாடுகளா, குடிமக்களுக்கான உரிமைகள், அரசு அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள்? அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். கரெக்ட். ஸோ இங்கிலீஷ்லலாம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டியூட்டிஸ் ஆஃப் ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் தான் பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம அது 4 நாளாக பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு ஸ்டேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத. ஸோ கொஸ்டினாக வந்திருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா மேம்? படிச்சிருக்கீங்களா ஃபுல்லாக? தரவாக இருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த தடவை 24ல் இதை கேட்டிருக்காங்கன்னா அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி நிறைய கொஷின்ஸ் வரலாம். அதில் மெயினாக அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. அந்த ஆர்டிக்கல் எந்த நம்பர் கூட படித்து வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் கூட வச்சு விளையாடுவாங்க. கூற்று காரணம். இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர், மத்திய அரசின் பிரதிநிதி என்றும் இருவிதமான பணிகளை செய்கிறார். காரணம், ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா அரசுடைய தலைவராகவும் மத்திய அரசின் பிரதிநிதியாகவும் 2 விதமான பணியும் செய்கிறாரு. ஏன்னா ஆளுநர் அப்படின்றது கூட்டாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ராங்கா சார்? ரெண்டுமே ராங்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு தான். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டை படிங்கவே, இங்கிலீஷில் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்ல முடியும், தமிழில் இப்போ சொல்கிறேன். இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா அரசின் தலைவராகவும் இருக்காரு. ஸோ ஸ்டேட்டோடைய தலைவரே அவர் தான், நாமினல் ஹெட், ஸ்டேட்டோடைய நாமினல் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டு. அதே மாதிரி மத்திய அரசுடைய பிரதிநிதியாகவும் இருக்காது. ஸோ வந்து அவர் சென்டர் ஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு கனெக்ஷனாக இருக்காது. ஸோ கூட்டாட்சி அப்படின்னாலும் என்னது, ஒரே கூட்டா இருக்கிறது தானே. தனியாட்சி அப்படின்னா தான் நம்ம வந்து ஆளுநர் வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டான்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி அவர் கூட்டாட்சிக்கு எதிராக இருக்க முடியும்? ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக. எனக்கு ஃபர்ஸ்ட் அசோசான்ல இது ஒண்ணுதான் சார் டவுட்டா இருந்துச்சு, இந்த அரசின் தலைவர். ஏன்னா மத்திய அரசின் பிரதிநிதி வந்து இவர் தான், கவர்னர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் அந்த தான், அரசின் டவுட்டா இருந்துச்சு. இதுதான் கரெக்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட் தான், அது வந்து அப்படியே ஃபேக்சுவலான ஸ்டேட்மெண்ட் தான். அவர் வந்து ஸ்டேட்டோடைய கான்ஸ்டியூஷனல் ஹெட் தான், அதே மாதிரி சென்டரோடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தான். அதனால தான் வம்பு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும், எல்லா ஸ்டேட்லேயுமே. அதே மாதிரி அவர் ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிராகவே கிடையாது. அப்படி இருந்திருந்தாரு அப்படின்னா, இந்த கூட்டாட்சிக்கு எதிராக இருந்திருந்தாரு அப்படின்னா அப்புறம் ஸ்டேட்டுக்கு தான் ஃபேவராக இருந்திருப்பாரு. இங்க வந்து சென்டருக்கு ஃபேவராக இருந்திருக்க மாட்டாரு இவர் வந்து. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஏற்றப்பட்ட ஆண்டு, அதோடைய சட்டத்தின் பெயர். 1963. செகண்ட் மேம், நான் கட் பண்ணிக்கிறேன், கரண்ட் வரல. 1963, 1991, 1971, 1951. ஸோ இதெல்லாம் ஃபேக்சுவல் தான், இது நீங்கள் எதுலேயும் படிச்சுக்கிட்டாலே. ஆக்சுவலாக இதில் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அது ஒன்று தெரிஞ்சாலே போதும், நமக்கு ஆன்சரே கிடச்சிடும். கண்டுபிடிங்க.
நோ ஐடியா சார். ஆக்சுவலாக ஏ தான். ஏன்னா வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்து 1951 தான். இது நீங்கள் படிக்கும் போதே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 தான் படிப்பீங்க. ஸோ இனிமேல் தான் நமக்கு வரும் பாலிட்டியில். ஸோ இந்த ஆக்ட் மூலமாக நம்ம வந்து ஒருத்தவங்க எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான தகுதியெல்லாம் என்ன, அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும், கிரிமினல் சார்ஜஸ் எவ்வளோ தூரம் அவங்க எக்ஸ்டென்ட்டில் இருக்கணும், இப்போ ஒருவேளை கிரிமினல் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அவங்க எலெக்ஷனில் நிற்க முடியுமா, அவங்களுடைய சின்ன முதல் கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டில் தான் பேசுவாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கிறதுனால இந்த ஆக்ட் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வரலாம் இந்த ஆக்ட்லேருந்து. இனிமே தான் நம்ம அதை பின்னாடி வருவோம் அந்த ஆக்ட் எல்லாமேவும். ஸோ இந்த ஆக்ட் சொல்லும் போதே 1951 சொல்லி தான் சொல்லுவோம் எப்பயுமே. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து இது ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அது ஒன்று தெரிஞ்சாலே போதும், எல்லாமே கட்டாயிரும். மற்றதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இதைத்தான் அவங்க செக் பண்ணுறாங்க. நீங்கள் இது தெரியுதான்னு தான் பார்க்குறாங்க, மற்றதெல்லாம் அவங்க செக் பண்ணல. ஏன்னா இது ஒன்று தான் இதில் கொஞ்சம் ஃபெமிலியரானது. மற்றதெல்லாம் 1963 அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா 1971. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஆக்ட் வந்து 1991. 1963 வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆக்ட். ஆனால் இது கண்டிப்பாக தெரியணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து மெயின்ஸில் கூட கொஸ்டின் வரும். பின் வருவனவற்றை பொறுத்துக: வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், மூலதன ரசீதுகள். வரி வருவாய், வட்டி ரசீது, வரி அல்லாத வருவாய், நிகர சந்தை கடன்கள், மூலதன ரசீது, வருமானம் மற்றும் செலவு மீதான வரிகள். ஸோ இது இங்கிலீஷில் பார்த்தா எனக்கு தெரியும், நீங்கள் தமிழில் சொல்லுங்கள். எத்தனாவது கொஷின் இது ஆக்சுவலி? பா 50 கொஷின் தாண்டோமா? சொல்லுங்கள். அது தமிழ்ல தெரியல சார், இங்கிலீஷ்ல தான். எனக்கும் ஐடியா இல்லை இங்கே தமிழில், இங்கிலீஷை பார்த்தா தான் தெரியும். ஓ, டாக்ஸ் ரெவன்யூ. ஏ வந்து 3 தெரியும் சார், ஆனா மிச்சம் 2 தான் கன்ஃபியூஸ் ஆகும். நான் டாக்ஸ் ரெவன்யூ, கேபிட்டல் ரெசிப்ட். நெட் மார்க்கெட் பாரோவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட் தான். ஏன்னா இது வந்து லையபிலிட்டியை கிரியேட் பண்ணும். அதாவது எப்படி சொல்கிறது, கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மூலதன ரசீதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அர்த்தத்தை சொல்கிறேன், மூலதன ரசீதுனா என்னென்னு. இப்போ நீங்கள் வாங்குகிற பொருள் ஒரு சொத்தாக மாறும், இல்லாட்டினா அது ஒரு பாரமாக மாறும். இந்த ரெண்டுமே ஆச்சு அப்படின்னா அது வந்து கேபிட்டலில் வந்துடும் பொதுவாகவே. ஆனால் ரெவன்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியும் வராது, இப்படி வராது. அது வந்து ஆனால் வந்து அதை கண்டிப்பாக நம்ம கட்டி தான் ஆகணும். நீங்கள் காலையில் கூட நான் பட்ஜெட் நடத்த போகிற கூட சொன்னேன். ஸோ அந்த பேசிஸில் கடன் வாங்குறது, நெட் மார்க்கெட் பாரோவிங்ஸ், இந்த நிகர சந்தை கடன்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடன் சுமையை உருவாக்குது, அதாவது ஒரு பொறுப்பை கொடுக்குது, கடனை கட்டணும் அப்படின்னு சொல்லி. அதனால இது வந்து கேபிட்டல் ரெசிப்ட். ஸோ செகண்ட் ஒன் இது வந்துச்சுன்னு அப்படின்னாலே ஆன்சர் கிடைச்சிடும் நமக்கு. அதே மாதிரி டேக்ஸ் ரெவன்யூ வந்து இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுலேருந்து இது ஈஸியாக தெரிஞ்சிடும். நான் டேக்ஸ் ரெவன்யூ வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய தான். ஸோ ஏன்னா வந்து நான் டேக்ஸ் அப்படின்றது இப்போ பேங்க்கில் ஆர்பிஐ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டேக்ஸில் வராது, நான் டேக்ஸில் தான் வரும். அதான் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அதெல்லாமே அந்த பேசிஸில் வரும். ஈஸியானதான், ஆனால் தமிழில் கொடுத்துருக்கிறதுனால உழப்பி விட்டுருச்சு. இதெல்லாம் இங்கிலீஷில் பார்க்குறது தான் பெட்டர்னு வருது. டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னென்னலாம் பண்ணலாம்? தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல், கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள். கொள்கைகளும் சீர்திருத்தங்களும், சீர்திருத்தங்களும் முன்னேற்றமும், செயற்கை நுண்ணறிவும்.
ஸோ இதில் எதெல்லாம் அவங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க இதை யூஸ் பண்ணி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வச்சு. ஸோ இது கொஞ்சம் ஜென்ரிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் எடுக்கலாம். இங்கிலீஷில் பார்த்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ சொல்லுங்கள் பார்ப்போம். அது என்ன சார் வளர்ச்சி ஊக்கிகள்னு போட்டிருக்காங்க? அதுதான் எனக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது மேம், இங்கிலீஷ் தான் தெரியும். ஸோ தமிழ் நீங்கள் படிக்கிறீங்க, சொல்லுங்கள். யுக்திகள். ஓவர் தமிழா இருக்கு சார், அது ஊக்கிகள்னு ஒருவேளை வந்து இந்த ஊக்கமளிப்பது அந்த இதில் கொண்டு வர இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். growth இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கொள்கைகளும் சீர்திருத்தங்களும் முன்னேற்றமும். கொள்கை இல்லாம பண்ணுவாங்க? செயற்கை நுண்ணறிவு. ஆப்ஷன் 3 ஐ கெஸ். A1 இங்கிலீஷில் பார்த்தா நமக்கு in order to double the farmer income through digital technologies. விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குறதுக்கு டெக்னாலஜி ஜென்ரேஷன், டெசிமினேஷன் பாலிசிஸ், அப்புறம் ரிஃபார்ம்ஸு, அதான் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் தான் நான் சொன்னேன்ல. ஸோ அந்த இனிஷியேட் பண்ணுறது. ஸோ பாலிசிஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸு அதை வச்சுக்கிட்டு உங்கள் ஃபார்மர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண முடியாது அவங்களோட இன்கம்மை. அப்புறம் ரிஃபார்ம்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டு. ஸோ அதாவது தமிழ்லேயே பார்த்துருவோம். சீர்திருத்தங்கள், முன்னேற்றம், அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வருமானம் வராது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு வருமானம் வந்து வரும், ஆனால் வந்து அந்தளவுக்கு இது பண்ண முடியாது. அது இன்னும் சொல்லப்போனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அந்த சமயத்தில் 2024 வந்து வளர்கிற ஸ்டேஜில் தான் இருந்தது. இப்போ இந்த வருஷம் கேட்டிருந்தாங்கன்னா கூட ஏதோ கொஞ்சம் நம்ம ஓகே அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஜ்லலாம் அது வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகலை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. போன வருஷம் தான் வந்து இந்த டீப் ஃபேக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி இப்போ நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். இது 2024 வந்தது, இப்போ அது வராது. இங்கேயே எல்லாமே வந்துருச்சு ஒரே இதில். இது வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்கக்கூடிய கொஷின் தான். புக்லலாம் இருக்காது இந்த கொஷின்ஸு. அந்த இடத்துல ஸ்பாட்டில் நம்ம யோசிச்சு தான் போடணும். இந்தியாவில் வறுமையை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். ஓஜா ஆய்வு, வர்தான் ஆய்வு, மின்ஹால் ஆய்வு, தண்டேக்கர் மற்றும் ராத் ஆய்வு. ஸோ இதில் எதெல்லாம் வந்து வரும்னு சொல்லுங்கள். ஏதாவது ஐடியா இருக்கா? எல்லாமே வெறும் நார்த் நேமா இருக்குது. நோ ஐடியா. இங்கிலீஷ் ஏதாவது பார்ப்போம், ஏதாவது ஐடியா இருக்குன்னு. ஓஜா ஸ்டடி, மார்டன் ஸ்டடி. ஸோ ஓஜா அப்படின்றவரே வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டால் வேறு மாதிரி வருது, சரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு பாவர்ட்டியை பற்றி படிச்சிருக்காங்க. அப்புறம் தண்டேட்கர் ஆர்ட் ஸ்டடி, அப்புறம் மின்ஹா ஸ்டடி, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பர்தான் ஸ்டடி. எல்லாருமே பாவர்ட்டியை பற்றி தான். சரி, இதெல்லாம் பவுன்சர்ஸ், நத்திங் டு டூ வித் இட். தெரிஞ்சுக்கோங்க, கொஷினில் பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனித ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது. ஸோ சொல்லுங்க மேம், இதுக்கு ஆன்சர். both are correct. அது சேம் தான், போத் ஆர் ட்ரூ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷனை வந்து அவருடைய மாஸ்டருடைய டீச்சிங்ஸை வந்து பரப்பணும் தான் கொண்டு வந்தார். ஸோ அதன் மூலமாக ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அடையலாம் அப்படின்றதான் உண்மை. ஸோ ஃபைன். இப்பயும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார் ராமகிருஷ்ண மிஷன். ஆமாம் மேம்.
காலேஜ் எல்லாம் இருக்குது. அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார்? முகமது அலி ஜின்னா, வாஜா சலிமுல்லா, சர்ஹை கான், ஏ.கே. ஃபைசுல் ஹக். முஸ்லீம் லீக் கட்சி. சலீமுல்லாவா சார்? ஆக்சுவலி முகமது வாஜா சலிமுல்லா. கரெக்ட். எஸ், கரெக்ட். அதை வந்து லீட் பண்ணி கொண்டு போனவர் தான் வந்து முகமது அலி ஜின்னா. அதுக்கப்புறமா பின் வருவனவற்றுள் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யார்? சாம்ஜி கிருஷ்ணவர்மா, விநாயக் தாமோதர் சாவர்கர், வி.கே. சாவர்கர், லாலா ஹர்தயால், சோஹன் சிங் பக்னா. யார் மேம்? மித்ரா மேளா. கூகுள்ல அந்த ஆப்ஷன் பி தான் சார் போட்டிருக்காங்க. தாமோதர் சார். வீர் சாவர்கர். ஆக்சுவலி இவர் காந்தி எதிர்த்தவர். வீர் சாவர்கர் அவருடைய தம்பியான கணேஷ் சாவர்கரோட சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. இதை அப்புறமா தான் அபினவ் பாரத் சொசைட்டின்னு சொல்லி மாத்துறாங்க. அதுக்கப்புறமா ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் மூலமா பிரிட்டிஷை எதிர்க்கிறது தான் இதோடைய மெயின் மோட்டிவேவும். மித்ரமேளா. ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. ஓர் சுயசரிதை, சுதந்திரம் நோக்கி, உலக வரலாறு ஒரு பார்வை, இந்தியாவின் கண்டுபிடிப்பு, சுதந்திரத்துக்கு முன். எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்? 2024 கொஞ்சம் ஜிஎஸ்ல திணறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆப்ஷன் சியா சார்? ஆப்ஷன் சி. ஆக்சுவலி ஆப்ஷன் பி. விம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட், செகண்ட் ஆட்டோபயோகிராஃபி டுவர்ட்ஸ் ஃப்ரீடம், தேர்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, ஃபோர்த்து தான் பிஃபோர் ஃப்ரீடம். ஸோ அவர் ஃப்ரீடமுக்கு முன்னாடி, ஃப்ரீடம் வாங்கினதுக்கப்புறம் எழுதியிருப்பாரு ஆக்சுவலி. ஸோ அந்த பேசிஸில் நம்ம லாஜிக்கலாக போட்டால் கூட நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஏன்னா பிஃபோர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ எழுதுவார்? ஃப்ரீடம் வாங்கினதுக்கப்புறம் தான் எழுத முடியும் இந்த மாதிரி டைட்டில் வச்சு. ஸோ அப்படி கூட யோசிச்சிருந்துருக்கேன். ஸோ நான் கரெக்டாக சொல்லிட்டேன். அப்படித்தான் இது ஆன்சர் பண்ணியிருந்தா டைட்டில் வச்சு தான் பண்ணியிருக்கணும். பிஃபோர் ஃப்ரீடம் டைட்டிலே பாருங்கள், ஃப்ரீடம்க்கு அப்புறம் தான் எழுதியிருப்பாரு. ஃப்ரீடம்க்கு அப்புறம் ரொம்ப நாளாக உயிரோடலாம் இல்லை, டென்ஷன்லேயே இறந்துட்டாப்ல. ஸோ அந்த தான் கரெக்டாக வரும். மேக்ஸு.
மேக்ஸ் தான் ஈஸியாக கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. இதான் ரொம்ப ஈஸியான கொஷின். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஈஸியாக போட்டுடலாம். மேக்ஸ் ரீசனிங்லாம் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றியது? பாகிஸ்தான் அப்படின்றத எப்போ அவங்க நிறைவேற்றினாங்க? நோ ஐடியா சார். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் வரணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த டைமில் அவங்க ஒன்றா தான் இருந்தாங்க. ஸோ பார்ப்போம். மார்ச் 23, 1940. ஸோ கரெக்டாக லாகூர் செஷன். ஸோ இப்போ 1940 ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வந்து பாகிஸ்தான் ரிசொல்யூஷனை பாஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு தனி நாடாக பாகிஸ்தான் கொடுங்க அப்படின்னு. யாருன்னா முகமது அலி ஜின்னா, நல்ல மனுஷன். அடுத்து போவோம். கல்லாரை காணுக்கால் கல்வி நல்கா, கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். கவிதை வரிகளுக்கு உரியவர் யார்? சொல்லுங்க மேம். தமிழ். வாணிதாசன் அது. பாரதிதாசன். இவர் எந்த பாட்டில் அதை பேசுவார் இந்த மாதிரி? கல்லறை காணுகள் கல்வி நல்க, கசடருக்கு கல்லாரை காணுங்கள். கல்லறை, அதான் கல்லறை காணுங்கள். சார் கல்லாரை. கல்லாறையா? அதாவது கல்லறை. நான் படிக்கிறவங்கள பாருங்க, கல்லறைன்னா வேற மீனிங் வரும். சரி. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்க, கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். இதுக்கு ஏதாவது மீனிங் தெரியுமா மேம்? வேற யாராவது ட்ரை பண்றீங்களா அதுக்கு மீனிங்லாம்? கவி மேம். உங்களுக்கு தெரிஞ்சதையும் சொன்னாதான் ஆக்சுவலி இன்னும் ரிவிஷன் ஆகும், உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்க. கொஷின் பேப்பர் வச்சு தான் மெயினாக ரிவிஷன் பண்ணணும், அதான் கரெக்டு. நீங்கள் தமிழ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து தமிழுக்கு இதே மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னும் நல்லா ரிவிஷன் ஆகும். பிவேக்யூ பார்த்தாலே ஒரு 60% மேலே பண்ணிடலாம். சரி, ஓகே, அது படிக்கும்போது பார்த்துருங்க. எதனை பனையளவு நன்றியாக கொள்வார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? மூங்கில் அளவு நன்றி, திணையளவு நன்றி, கடலளவு நன்றி, மலையளவு நன்றி. திணையளவு நன்றி சார். பனையளவு நன்றியாக கொள்வார் as millet as benefit. திணையளவு நன்றி. ஸோ இது என்ன அர்த்தம்? பனையளவு நன்றியாக கொள்வார் அப்படின்னு வள்ளுவர் எதனா குறிப்பிடுறாரு? எதுக்காக இதை சொல்றாரு? வந்து சின்ன உதவி செஞ்சாலும் அந்த டயத்துல செஞ்சனால அது வந்து பெரிய உதவியா நினைப்பாங்க. ஓகே சார் அந்த குறள் சொல்லியிருந்தீங்கல்ல சார்,
அந்த பாரதிதாசன் ஆ, இந்த பாடல். பாட்டு. ஆமாம் மேம். அதுக்கு மீனிங் வந்து கல்வியறிவு இல்லாதவர்களுக்கு அதை கற்பிக்காத சமூகத்திற்கு தண்டனை கிடைக்கும் என்பதை வலியுறுத்தும் வகையில் நாடு முழுவதும் கல்வி பரப்ப வேண்டும், அறிவு கண்ணை திறக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. அந்த கல்லாரை காணுங்கள் கல்வி நாளுக. இதே ம் எஜுகேஷன் கொடுக்காத அந்த சொசைட்டிக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே. நாலும் அதே மாதிரி இரண்டு என்ன மேம்? ஓகே அவ்வளவுதான் சார். நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் இரண்டு எதனை குறிக்கிறது? பழமொழி, திருக்குறள், நாலடியார், ஆத்திச்சூடி. திருக்குறள் திருக்குறள். அது நான் எனக்கே போதும், ஈஸி. நீங்க 4 ரெண்டு வந்து அந்த அடினால அதான் நாலடியார். 2ன்றது அந்த 2 அடி வச்சு தானே சொல்லுவாங்க திருக்குறள். எஸ் சார். இந்த வயசுல படிச்சது. சரி மேம். 4னா எது மேம்? நாலடியார். நாலடியார். நாலடியாரும் திருக்குறள் சொல்லுங்க. 4 2 சொல்லுக்குறள். அதான் மேம், ப்ராவர்ப் வந்து 3 வார்த்தை 4 வார்த்தை தான் வரும். அது 4 அடிலாம் போகாது பழமொழியெல்லாம். ஆத்திச்சூடி தெரியும் நமக்கு அது எப்படி இருக்கும்னு. ஸோ அப்படி கூட யோசிச்சாலும் ஆன்சர் வந்து நாலடியார் 4. 4 வந்து நாலடியார் தான் சார் வரும். 2 வந்து குறள், 2 அடினாலும் திருக்குறள். ஆத்திச்சூடி ப்ராவர்ப்லாம் இந்த மாதிரி வராது ரெண்டுமே. தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்துவோம். யார் இதை கொண்டு வந்தா? ரிச்சர்ட் ஜான்சன், ஜேபி பிள்ளை, சார்லஸ் லாஷன் மற்றும் ஹென்றி கார்னிஷ், ஜி சுப்பிரமணிய ஐயர். இதில் அந்த ஒன்று தான் கொஞ்சம் தெரிஞ்சது. ஆனால் அதையுமே 3 ஆப்ஷனில் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆமா சார், ஜி சுப்பிரமணிய ஐயர் தி இந்து. ஆமாம். ப்ரீவியஸா பார்த்தீங்க என்ன மேம்? இந்த இது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சார் இந்த பேப்பர். அதான் மெட்ராஸ் மெயில்ல வந்து சார்லஸ் லாசன் அண்ட் ஹென்றி கான்ஸ் வருது. மெட்ராஸ் மெயில் ஆப்ஷன் ஏ தான் சார் வரும். என்னமோ ஏதா யா. சரி, தெரிஞ்சுக்கோ. ஸோ ரிச்சர்ட் ஜான்சன் வந்து மெட்ராஸ் கொரியர். அதே மாதிரி சுப்பிரமணிய ஐயர் தான் ஹிந்து. அது நமக்கு தெரிஞ்சது. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். ஜிபி பிள்ளை வந்து மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட். அப்புறம் சார்லஸ் லாசன் ஹென்றி கார்னிஸ் வந்து மெட்ராஸ் மெயில். ஸோ இது தெரிஞ்சால் அட்டன் பண்ண முடியும். இதில் எதுவும் நம்ம ஃப்ளூக்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. வானளவும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர்? ராமலிங்கடிகளார், சுந்தரர், நம்மாழ்வார், குலசேகரர். ஸோ இதில் என்ன ஆன்சர் வரும் மேம்? என்ன மேம், இது ஐடியா இல்லையா?
வானளவும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். ஸோ யார் சொல்றான்னு பார்ப்போம். குலசேகரர். இதுக்கு என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? ஐ won't want rule the sky, wealth, monarch. ஈவேரா பற்றி காலவரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும். அவர் நீதி கட்சியின் தலைவரானார். அவர் காங்கிரஸில் சேர்ந்தார். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரானார். வைக்கம் சத்தியாகிரகம் துவங்கினார். ஸோ கண்டிப்பாக அந்த காங்கிரஸில் சேர்ந்தது தான் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கலாம். அப்படின்னா அது முன்னாடி செகண்ட் 2 வரணும், அதுக்கப்புறம் தான் 3 வரணும். காங்கிரஸில் சேர்றாரு, வைக்கம் சத்தியாகிரகம் நடத்துறாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகிறாரு, நீதி கட்சி தலைவர். மேம் ஏதாவது ஐடியா இருக்கா? மேம் முத்துநிவேதா மேம் என்ன சைலண்ட் ஆகிட்டீங்க? மகேஸ்வரி மேம், கவிதா மேம், கவிதா மேம், சார் இந்த ஏதாவது ஐடியா இருக்குது? அதில் 2 கொஸ்டின்ஸ் ஆன்சரே பண்ணல, அதான் கேட்குறேன். என்ன வரும் சார்? பி வரும். ஸோ 4 1 2 3 வைக்கம் சத்தியாகிரகம் தொடங்கிட்டு நீதி கட்சி தலைவர் ஆகிட்டு மேம் எப்படி மேம் பி வரும்? அப்படி பார்த்தா லாஜிக்கலாக பார்த்தாலும் இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகுறாரு, அதுக்கப்புறம் காங்கிரஸை சேர்றாரா? எப்படி மேம்? சீதான். சரி, ஸோ முதல்ல வந்து காங்கிரஸை சேர்றாரு, அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகுறாரு, அதுக்கப்புறம் வைக்கம் சத்தியாகிரகம் நடத்துறாரு, அப்புறமா நீதி கட்சி தலைவர் ஆகுறாரு. கீழ்கண்டவற்றை பொறுத்தவரை பிராமணாவதோர் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், ஸ்துதி இயக்கம், சத்திய சோதக் சமாஜ் இயக்கம். சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி அப்படின்னு ஆன்சரே வந்துருச்சு. டி ஆன்சர். ஈவே ராமசாமி. அதுதான் செக் பண்றாங்க. ஸோ நான் பிராமின் மூமெண்ட் வந்து ஜோதிராவ் ஃபூலே தான். அவர் ஒரு எலைட் பீப்புள் தான். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது அவர் ஒய்ஃபோட சேர்ந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இது போக மட்டும் இல்லாமல் அவருடைய பையனுக்கு வந்து ஒரு விடோரி மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அதை இருக்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சோஷியல் ரிஃபார்மர் ஜோதிராவ் ஃபூலே. இவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கே ஒரு இன்ஸ்பிரேயிங்காக இருக்குது. அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே தவிர்க்கிற ஒரு மென்டாலிட்டி. ஈவி ராமசாமியாக இருக்கட்டும், ஸ்ருதி மூமெண்ட் வந்து தயானந்த சரஸ்வதி தான், சத்யசோத சமாஜ் வந்து சாஹு மகாராஜ். ஆனால் அதை செக் பண்ணுறது அந்த பிஏ தான் செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றப்ப ஆன்சர் வந்துருச்சு. சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். இதை நம்ம போன 25ல இதை ஒரு கமிட்டியாக படித்தோம். ஸோ இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியது. போன 2025ல் வந்து பார்த்தீங்கன்னா இதவே வச்சு இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு பேஸ் பார்த்துக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. அடுத்து அந்த இதை வந்து இந்த 11 குறிகாட்டுகளை
இது பண்ணி கொஷினாக வந்துருந்துச்சு போன வருஷம் ஆக்சுவலாக. அப்போ அதுக்கு முன்னாடி வருஷம் அது என்னன்னு கேட்டிருக்காங்க மண்டல் கமிஷன் பற்றி. ஆக்சுவலாக இதுக்கு வந்து 240 வராது. ஆர்டிகல் 40 240 வராது. ஸோ பட் பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் வந்து மண்டல் மூலமாக தான் பண்ணாங்க. இந்த ஆர்டிகல் மட்டும்தான் தப்பு. ஆர்டிகல் மட்டும் என்னன்னு செக் பண்ணிப்போம். ஆர்டிகல் 340 240ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 2க்கு 3 பதிலாக 2 போட்டு டோட்டலாக குழப்பிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்டிகலை மாற்றிருக்காங்க. பட் இது வரைக்கும் கரெக்டு. பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் பிபி மண்டல் கமிஷன் தான். அதுதான் வந்து ஓபிசி கம்யூனிட்டிக்கு 27% வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருப்பாங்க. அது பயங்கரமான கிரிட்டிசமில் வந்துச்சு, அது வேற கதை. ஸோ அந்த இதில் 1990 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க இதை வந்து. ஸோ இது மூலமாக 11 இண்டிகேட்டர்ஸ் பண்ணதுன்றது கரெக்ட் தான். ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் கொஷின், அதாவது 2025ல் இதே 11 இண்டிகேட்டர்ஸை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. சோஷியல் இண்டிகேட்டர், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்றுலேயும் 1, 4, 5, 3ன்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில் இருக்கும். ஸோ எப்படி வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு அவங்க ஃப்ரேமருடைய அந்த மைண்ட் செட்டை பாருங்கள். ஒரு கொஷின் அப்படியே 2025லேயும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரேராக வரும். அதுக்கு நம்ம நிறைய கொஷின்ஸ் பார்க்கத்தான் அந்த ஒரு ஐடியா நமக்கு வரும், டெப்த்தான ஐடியா அதை அட்டன் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே 11 இண்டிகேட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துலயே நமக்கு அந்த இது கரெக்ட் தான், அந்த 11 இண்டிகேட்டர்ஸ்ன்றது கரெக்ட் தான். அதுலேயும் அப்படி தான் இருக்கும் ஆன்சரு. இந்த ஒரு கொஷின் மட்டும் பார்ப்போம், அதை முடிச்சுக்கலாம். பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒருங்கிணைக்கவும். மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம். இதில் எது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான். ஸோ பார்த்து வச்சு தான் நம்ம அட்டன் பண்ணணும். ஏதாச்சும் யாருக்கா ஐடியா இருக்குதா எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் வந்துச்சுன்னு? பாரதிதாசன் யூனிவர்சிட்டி தான் லாஸ்ட்ல ஐ திங்க் ஆல்சோ. என்னது மேம்? பாரதிதாசனா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பி தான். ஆனால் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி 3 இடத்துல இருக்குது, அது ஒன்று வச்சு மட்டும் சொல்ல முடியாது. ஸோ ஆக்சுவலி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து மனோமணியம், அப்புறம் திருவள்ளுவர், சரி லாஸ்ட் அது ஆக்சுவலி பெரியார், திருவள்ளுவர். ஓகே கரெக்டாக இருக்கும். டைம் ஆயிடுச்சு, இது மட்டும் சொல்லுங்கள். நெய்வேலி லிக்னேட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது? நெய்வேலி லிக்னேட் கார்ப்பரேஷன். டக்குன்னு சொல்லுங்கள், முடிச்சிடலாம். கரெக்ட். ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். அட்டெண்டன்ஸ் நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வைண்ட் அப் பண்ணிடுவோம்.